வணக்கம். இந்த பதிவில் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் சமைக்கக்கூடாத உணவுகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை சாமான்களை விளக்கக்கூடாது, வீட்டின் அலமாரிகளை சுத்தம் செய்தல் கூடாது, ஒட்டடை அடிக்கக்கூடாது, முடி நகம் போன்றவற்றை வெட்டக்கூடாது என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு உரிய நாள் ஆகும். ஆதலால் அன்றைய நாளில் மகாலட்சுமிக்கு உரிய துவரம் பருப்பை இந்த இரு தினங்களிலும் கட்டாயம் சமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கடலை பருப்பு போட்ட கூட்டு, அப்படி இல்லை என்றால் பாசிப்பருப்பு சேர்த்த சாம்பார் போன்றவற்றை சேர்த்து சமைக்கலாம். பருப்பு வகை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது. அதிகமாக உப்பு, புளி, காரம் சேர்த்த வத்தக்குழம்பு, காரக்குழம்பு இவைகளை நீங்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சமைப்பதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் இந்த நாளில் நீங்கள் பருப்புடன் நெய்யையும் சேர்த்து சமைத்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். முடிந்தவரை துவரம் பருப்பை வேக வைத்து அந்த பருப்பில் நெய் ஊற்றி சாப்பிடும் பழக்கத்தை மட்டுமாவது வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.